என்ன தலைவரே பெரிய ஆள் ஆயிட்டீங்க. மணி, சொல்லு மணி. ரொம்ப பிஸியோ? நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன் மணி. ஒரு ஃபோன் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. மணி ஒரு ஒரு 10 நிமிஷம் மணி, கூப்பிடுறேன். சொல்லு மணி. எங்கே தான் போனீங்க, என்ன தான் பண்ணுறீங்க? நம்மளெல்லாம் மறந்தாச்சு. அப்படிலாம் இல்லை மணி. அப்பா பைக்கில் போயிட்டு இருக்கும்போது சைடில் இருந்து ஒரு கார் வந்து மோதிட்டா மணி. அச்சோ, ரைட் லெக் ஃப்ராக்சர் அண்ட் லெஃப்ட் ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. எப்போ ப்ரோ? எப்படி? சொன்னா மட்டும் என்ன ஆகிட போகுது மணி? என்ன ப்ரோ இப்படி பேசுறீங்க? நான் உன்ன எதுவும் தப்பு சொல்லலடா. என்னோட ஏழாமை நினைச்சு வருத்தப்படுறேன். இப்போ அப்பா ஓகே தானே? க்யூர் ஆகிட்டார்ல? அப்பாவுக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம் இல்லை மணி. அப்பா சரியாயிட்டாரு. வலி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. பட் ஆனால் நான் தான் இன்னும் அந்த இன்சிடென்ட்லேருந்து வெளியே வரல மணி. சரி, என்னதான் ஆச்சு? தம்பி, நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. இந்த விஷயம் வெளில தெரியக்கூடாதுப்பா. உங்க அப்பாவுக்கு என்ன செலவாதோ நான் பாத்துக்கிறேன். பையனோட பேரு எக்கார்ந்து கொண்டும் ஸ்டேஷனுக்கு போக கூடாது. ஏன்னா என் பையனோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே? கார் ஓட்டுனது ஒரு 14 வயசு பையன் மணி. ப்ரோ அப்படின்னா கேஸ் கொடுக்கலாமே ப்ரோ. கேஸ் கொடுக்கலாம் மணி. அன்னைக்கு நான் இருந்த நிலைமைக்கு என்கிட்ட 10 பைசா கூட இல்லை மணி. அதனால வந்து அவங்க கொடுத்த அந்த காம்பன்சேஷன் வந்து நான் ஏற்றுக்கக்கூடிய நிலைமையில் அன்றைக்கி இருந்தேன். பட் ஆனால் அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 lakhsலேருந்து 2 lakhs ஆயிடுச்சு. அந்த இடிச்ச பையனோட வீட்டிலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஆகிற செலவுன்றதை தாண்டி இதுக்கப்புறம் அப்பா வேலைக்கு போகிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகுதுன்னா அது வரைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து அவங்க கேஷ் அவங்க கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, என் பையனோட லைஃப் இது வந்து போலீஸ் நியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றத வந்து சொன்னாங்களே. இருந்தாலும் அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் வந்து இன்னமும் எனக்குள்ளே வந்து ஒரு கில்ட் ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் அந்த பையன் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் யாரோட உயிருக்கும் ஏதோ ஒரு ஆபத்து தான் மணி. பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம், நம்ம அப்பா நம்மளை காப்பாற்றிடுவார், பணம் நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்ற அந்த தைரியம் அவனை வெளியே சுற்ற வச்சுக்கிட்டு இருக்கு. பணம் தான் மணி இங்கே எல்லாம். பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம். கரெக்ட் தான் ப்ரோ. நீங்கள் ஃபஸ்ட்டு அப்பா பாருங்க. சரி, என் பிரச்சனையெல்லாம் விடு மணி. லாஸ்ட் வீக் ஏதோ இன்டர்வியூ போகணும்னு சொன்னி, அது என்னாச்சு? அதுவா, அது ஒரு இன்சிடென்ட் ப்ரோ. நான் அப்புறமா சொல்கிறேன்.